தனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 4. கானகத்தில் காரிருளில். இரவின் 2ஆம் ஜாமம் கழிந்து 3ஆம் ஜாமம் ஆரம்பமாகியது. தில்லை நகரிலிருந்து திருநாவலூர் கோட்டத்திற்கு செல்லும் அந்த ராஜபாட்டை இருபுறமும் புளிய மரங்களால் சூழப்பெற்று நீண்டதொரு இருட்குகை மாதிரி காட்சியளித்தது. பால் போல சொரிந்து கொண்டிருந்த நிலவின் ஒளி அந்த பாதையில் முழுதும் பாயவில்லை. மேலே மரக்கிளைகள் நெருக்கமாக வளர்ந்து கூடாரம் போல கவிந்திருந்ததால் அவற்றின் சிறு சிறு இடைவெளிகளில் நிலவொளி புகுந்து சாலையில் திட்டு திட்டாக தெரித்து கிடந்தது. கிழிந்த கருப்பு சேலை ஒன்றை வெள்ளையடித்த சுவரில் விரித்து போட்டார் போல காட்சியளித்தது அந்த விசாலமான சாலை. விஜயாலய சோழன் காலத்தில் அமைக்கப்பட்ட சாலை அது. தஞ்சையிலிருந்து பழையாறை, மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோவில், தில்லை முதலான ஊர்களின் மார்க்கமாக வந்து பாதிரி புலியூர், மயிலம், களத்தூர் முதலான ஊர்களை கடந்து கடைசியில் காஞ்சிக்கு சென்று முடிவடைந்தது. அந்த நெடுஞ்சாலையில்தான் இப்போது எழிசை வல்லபியும் பரிவாதினியும் சிவிகையில் சென்று கொண்டிருந்தனர். ஒரு அடர்ந்த வேலங்காட்டின் நடுவே சென்ற அந்த பாதையில் சிவிகை வேகமாய் போய்க் கொண்டிருந்தது. சிவிகையின் முன்னே 20 வீரர்கள் கையில் தீவட்டியும் ஈட்டியும் பிடித்த வண்ணம் விரைந்து கொண்டிருந்தனர். அதே போல பின்னால் 30 வீரர்கள் தீப்பந்தங்களுடனும் ஆயுதங்களுடனும் சென்று கொண்டிருந்தனர். நடுவில் வல்லபியும் வாதினியும் அமர்ந்திருந்த சிவிகையை ஆஜானுபாகுவாக இருந்த 8 பேர்கள் சுமந்து விரைந்து கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாம் கால்களில் சலங்கைகளை கட்டி கொண்டிருந்ததால் அவர்கள் விரைந்து சென்றபோது அச்சத்தையூட்டும் ஒலி இடைவிடாமல் எழுந்து கொண்டிருந்தது. சிவிகைக்கு முன்னால் 2 வீரர்கள் குதிரை மேல் அமர்ந்து பாதையின் நிலைமை அறிந்து அவ்வப்போது அறிவித்து கொண்டே சென்றனர். சிவிகையின் 2 பக்கவாட்டுகளிலும் கையில் வாள் ஏந்திய வண்ணம் வந்து கொண்டிருந்த 2 வீரர்கள் சற்றைக்கு ஒரு தரம் ஒருவித ஊளை குரல் எழுப்பிக் கொண்டு நடந்தனர். வீரர்கள் ஏந்தி சென்ற தீவட்டிகளின் செவ்வொளியால் பாதையின் 2 மருங்கிலும் உள்ள மரம், செடி, கொடிகள் எல்லாம் செந்நீரில் குளிப்பாட்டியவை போல சிவந்து சிவந்து பிறகு இருளில் மறைந்து கொண்டிருந்தன. அந்த செந்நிற ஒளியை பார்த்து மிரண்ட வன விலங்குகள் பலவிதமான கூக்குரல்களை எழுப்பியவாறே புதர்களில் ஓடி ஒளிய ஆரம்பித்தன. சாலையின் மேலே விதானம் போல கவிந்திருந்த மரக்கிளைகளில் உட்கார்ந்து உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சடசடவென செட்டைகளை அடித்து கூவிக்கொண்டே ஜிவ்வென்று பறந்தோடி கொண்டிருந்தன. இப்படியெல்லாம் அமர்க்களப்பட்டு கொண்டிருந்த அந்த சாலையில் சிவிகை சென்று கொண்டிருந்தது. சிவிகையின் உள்ளே இளவரசி எழிசை வல்லபி பட்டு திண்டில் சாய்ந்த வண்ணம் உட்கார்ந்திருந்தாள். அவள் எதிரே பரிவாதினி காலை மடக்கி ஒரு கழித்து அமர்ந்திருந்தாள். வெளியே வீரர்கள் ஏந்தி சென்ற தீவட்டியிலிருந்து எண்ணெய் கமறலுடன் சேர்ந்த கரிய புகை சிவிகையின் உள்ளே புகாதபடி அதன் பட்டு திரைச்சீலைகள் இழுத்து மூடப்பட்டிருந்தன. அப்படி மூடியிருந்தும் உள்ளே குளிர்ந்த காற்று சில்லென வீசிக்கொண்டிருந்தது. சிவிகையின் உட்தலைப்பில் ஒரு சிறிய அன்ன விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் ஒளி மங்களாகத்தான் பரவி இருந்தது. ஆயினும் வல்லபியும் வாதினியும் அணிந்திருந்த நவரத்தின அணிமணிகள் சுயமான பிரகாசத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அந்த குளிர்ச்சியான மணியொளி பிரவாகத்தில் அவ்விரு பெண்களும் வான தேவதைகள் போல அழகாக தோற்றமளித்தார்கள். வல்லபிக்கு தூக்கம் வரவில்லை. பகலில் இருப்பது போலவே அவள் தெளிவாக அமர்ந்திருந்தாள். வாதினி மட்டும் சற்றே உறக்க கிறக்கத்துடன் சோர்ந்து காணப்பட்டாள். அவளுக்கு அந்த நீண்ட தூர பயணம் மிகுந்த அலுப்பை ஏற்படுத்திவிட்டது. கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்தில் உட்காராமல் சிட்டு போல அங்கும் இங்கும் ஓடியாடி கொண்டிருக்கும் இயல்புள்ள அவளுக்கு இந்த சிவிகையில் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டே இருப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. கீழே இறங்கி சற்று தூரம் நடக்கலாமா என்று கூட எண்ணினாள். ஆனால் அப்படி அவளை நடக்க விடுவார்களா? அந்தஸ்து என்பது ஒரு கடின சிறை போன்றதாயிற்றே. அன்ன விளக்கில் அகில் பொடித்து திரித்த திரி எரிந்து கொண்டிருந்ததால் மென்மையான சுகந்த மனம் அச்சிவிகை எங்கும் கமழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நறுமணத்தை நுகர்ந்தவாறே ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தால் எழிசை வல்லபி. சிவிகையை தூக்கி செல்பவர்கள் வேகமாக நடக்க ஆரம்பித்ததால் அது ஓடம் போல ஆடி உள்ளே அமர்ந்திருந்தவர்களை தாளாட்டுவது மாதிரி மெல்ல அசைத்தது. அந்த அசைவினால் தூக்க மயக்கம் தெளிந்த வாதினி நிமிர்ந்து அமர்ந்தாள். பரிவாதினி, இந்த சுகமான பயணத்தை அனுபவித்து ரசிக்காமல் என்ன இப்படி தூங்கி தூங்கி வழிகிறாய் என்று சிறு நகைப்புடன் கேட்டாள் வல்லபி. பரிவாதினி இடப்பக்கமிருந்து வலப்பக்கமாக சாய்ந்து கொண்டு, நானா தூங்குகிறேன்? தூங்கவில்லை வல்லபி, ஒரு புதிய ராகத்திற்கு ஸ்வரம் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று பாலிகை போல உதடுகளை குவித்து சொன்னாள். அப்படியா? அந்த புதிய ராகத்திற்கு என்ன பெயர் வைக்கப் போகிறாய்?
பெயரா? ராகமே இன்னும் சரியாக பிடிபடவில்லை. பெயருக்கு இப்போது என்ன அவசரம்? வாதினி, நீ சாவதானமாக ஸ்வரம் தேடி அமைத்துக்கொள். ஆனால் அதற்கு முன்பு அந்த ராகத்திற்கு நானே ஒரு பெயர் சூட்டிவிடுகிறேன். ஓ, அப்படியா? அழகான பெயரா வல்லபி? அழகான பெயரோ என்னவோ, அது உனக்கு நிரம்பவும் பிடித்தமான பெயராக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அப்படியா? அதைத்தான் சொல்லேன். சொல்லட்டுமா? கவனமாக கேள். நீ கண்டுபிடித்திருக்கும் புதிய ராகத்திற்கு பெயர் காளத்தி என்று வைத்துவிடு. அதுதான் பொருத்தமான பெயர். வல்லபி கலகலவென்று சிரித்தாள். பரிவாதினியின் முகம் வெட்கத்தால் சிவந்து விட்டது. செல்ல கோபத்துடன் முகத்தை சுழித்து கொண்டு, ஊமை ஊரை கெடுக்கும், ஆமை ஆற்றை கெடுக்கும் என்பார்கள் என்றாள். வல்லபிக்கு மேலும் சிரிப்பு பொத்து கொண்டு வந்துவிட்டது. குலுங்கி குலுங்கி சிரித்தாள் அவள். அவளது கிண்டலான பேச்சுக்கும் சிரிப்புக்கும் பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவளை பார்த்து, இளவரசி தேவியார் இந்த சோழ நாட்டின் பட்டத்து அரசி ஆக போவதால் தான் என்னை இப்படியெல்லாம் கேலி செய்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. செய்யுங்கள் செய்யுங்கள், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே. அப்புறம் நான் தேடி வந்தால் கூட என்னை பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்காது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரண்மனையில் சித்திரக்கூட மேன்மாடத்தில் இருந்து கொண்டே அவளை இன்று போய் நாளை வரச்சொல் என்று உங்கள் பணிப்பெண்ணிடம் சொல்லி அனுப்பிவிடுவீர்கள். நான் தலையை தொங்க போட்டுக்கொண்டு பேசாமல் திரும்பி வந்து விடுவேன். என்ன தேவி, நான் சொல்வதெல்லாம் சரிதானே என்றாள். வல்லபிக்கு வெட்கம் தாங்க முடியவில்லை. முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு, பரிவாதினி, இப்படியெல்லாம் என்னை கேலி செய்தால் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன் என்று பொய் கோபத்துடன் கடிந்து கொண்டாள். உனக்கு பிரியமில்லை என்றால் என்னுடன் பேச வேண்டாம். ஆனால் நான் வீணை வாசிக்கும் போது மட்டும் நீ பாட்டு பாடினால் போதும் என்று கூறி ஜலதரங்கம் போல நகைத்தாள் பரிவாதினி. சற்று நேரம் அவர்களிடையே மௌனம் நிலவியது. வல்லபி ஏதோ நினைத்து கொண்டவளாய், வாதினி, அந்த விஷயத்தை பற்றி நீ ஒன்றுமே சொல்லவில்லையே என்று தயங்கியபடி தனிந்த குரலில் கேட்டாள். எந்த விஷயம்? நேற்று மாலை நாம் தில்லைநகர் கொட்டக்காரத்தின் நந்தவனத்து குளக்கரையில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தோமே, அப்போது நம் எதிரே குளத்து நீரில் அந்த தாமரை மலரை எரிந்துவிட்டு போனது யாராக இருக்கும்? ஓ, அதுவா? அது யாரென்று உனக்கு தெரியாதா? தெரிந்தும் அதை என் வாயால் அறிய வேண்டுமென்று விரும்புகிறாயா? சரி, சொல்கிறேன் கேள். நம் எதிரே குளத்து நீரில் அந்த தாமரை மலரை எரிந்துவிட்டு போனது வேறு யாரும் அல்ல, சோநாட்டின் சக்கரவர்த்தியும் சேந்தமங்கலம் இளவரசியின் இதயத்தை தொட்டு விட்டவருமான அனபாயர் குலோத்துங்கர்தாம். எப்படி நீ இதை இத்துணை நிச்சயமாக சொல்கிறாய் வாதினி? நிச்சயமாக சொல்லவில்லை, ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் பார்த்த குதிரையின் மேல் சென்றவர் குலோத்துங்கர் போலவே இருந்தார். நான் அப்படி நினைக்கவில்லை. வேறு எப்படி நினைக்கிறாய்? அந்த குதிரை மேல் போனவர் காலத்தி தேவர் என்றே எனக்கு தோன்றுகிறது. சரி, அப்படியே இருக்கட்டும். அவருக்கு பக்கத்தில் இன்னொரு குதிரை மீது சென்றவர் யார்? அவர் குலோத்துங்கராகத்தானே இருக்க வேண்டும். இல்லை இல்லை, திருக்கோவலூர் சேதிராயர் என்று எண்ணுகிறேன். பரிவாதினி இதை கேட்டு அதிசயித்தவள் போல மௌனமானாள். வல்லபியே மீண்டும் பேசினாள். ஆகையால் வாதினி, அந்த தாமரை மலரை எரிந்துவிட்டு போனவர் காலத்தி தேவராகத்தான் இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை, நிச்சயமாக அது குலோத்துங்கர் எரிந்துவிட்டு போன மலர்தான் என்று உறுதியுடன் கூறினாள் பரிவாதினி. சிறு பொழுது மௌனத்திற்கு பிறகு வல்லபி கேட்டால், வாதினி, அவ்விரண்டு பேரில் யாரோ ஒருவர் அந்த மலரை நம் எதிரில் எரிந்துவிட்டு போனார் என்றே வைத்துக்கொள்வோம். ஏன் அப்படி அதை எரிந்து செல்ல வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? அர்த்தம் என்ன? கமல மலர் எரியப்பட்டதற்கு காரணம் தானே கேட்கிறாய்? குலோத்துங்கரின் இதயமாகிய தாமரை மலர் அவரது காதலியான ஏழிசை வல்லபியின் இதய பீடத்தில் காணிக்கை செலுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் அதன் பொருள் என்றாள் வாதினி குமிழ் சிரிப்புடன். மிகவும் சரி. ஆனால் இந்த அர்த்தத்தில் அப்படி செய்தவர் குலோத்துங்கராக இருக்காது, காலத்தி தேவர்தாம் செய்திருப்பார். ஒரு கால் நாம் சொல்லும் அந்த இரண்டு பேருமே அல்லாமல் வேறு யாரோ துஷ்டர்கள் அம்மாதிரி வேடிக்கைக்காகவும் செய்திருக்கலாம் இல்லையா? நானும் அப்படித்தான் நினைத்தேன். அதனால்தான் அந்த மலரை நீரில் இறங்கி எடுக்காமல் வந்துவிட்டேன். குலோத்துங்கர் எரிந்த மலர் என்று நிச்சயமாக தெரிந்திருந்தால் நானும் அவ்வாறே எண்ணித்தான் அம்மலரை திரும்பியும் பார்க்காமல் வந்துவிட்டேன். அது காலத்தி தேவர் எரிந்த மலர் என்று நிச்சயமாக தெரிந்திருந்தால் வல்லபியும் வாதினியும் ஒருவருக்கு ஒருவர் ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு கண்களை கீழே தாழ்த்தி கொண்டனர். இதெல்லாம் வெறும் வீண் கனவு வாதினி, அசட்டு நம்பிக்கை, அர்த்தமில்லாத ஆசை.
அவரோ இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தி. நானோ ஒரு சிற்றரசருடைய மகள். ஒரு பேரரசர் மற்றொரு பேரரசரின் மகளைத்தான் மனத்தாலும் நினைப்பார். என் போன்றவர்கள் அவரின் காதலிக்கு தோழியாக இருக்கக்கூட தகுதியற்றவர்கள். அனாவசியமாக நான் ஏன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொண்டேனோ தெரியவில்லை என்று தனக்குத்தானே சலிப்புடன் முனகிக் கொண்டாள் வல்லபி. இதற்குள் ஏன் நம்பிக்கை இழந்துவிட்டாய் வல்லபி? நீ கண்டிருக்கும் கனவு விடியற்காலை இனிய கனவு. அது என்றைக்கேனும் பலித்தே தீரும். ஆனால் நான் காணும் கனவோ பகல் கனவு. உண்ட மயக்கத்தில் காணும் வெறும் கனவு. அது எந்த காலத்திலும் பலிக்கவே பலிக்காது. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நானோ சைவ சமயத்தினல், காளத்தி தேவரோ வீர வைணவர். இதை என் பெரியப்பா நேற்று ஆலோசனை சபையில் சொல்லாமல் சொல்லி காட்டினார். இப்போது நம் நாட்டில் சைவ வைணவ பூசல் தோன்றும் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் என் கனவு நிறைவேற வழி ஏது? இதையெல்லாம் எண்ணும்போது நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி என்பது எனக்கே தெரிகிறது என்று வேதனை நிறைந்த குரலில் சொன்னாள் பரிவாதினி. வல்லபி ஏதோ கூற நிமிர்ந்த போது சிவிகை திடீரென ஒரு குலுங்கு குலுங்கியது. அதை சுமந்து சென்ற ஆட்கள் நடையின் வேகத்தை குறைத்து நிற்கப் போவது போல தோன்றியது. வல்லபியும் வாதினியும் கலவரம் அடைந்தவர்களாய் சிவிகையின் திரை சீலையை நீக்கிவிட்டு வெளியே எட்டி பார்த்தனர். அதற்குள் சிவிகை ஆட்கள் நின்றே விட்டனர். காவல் வீரர்கள் எல்லாம் கும்பலாக தேங்கி நின்றனர். அவர்கள் தீவட்டிகளையும் ஈட்டி முதலிய ஆயுதங்களையும் உயிரை தூக்கி பிடித்தனர். வழி அறியும் வேலையை மேற்கொண்டு முன்னே குதிரை மீது போய்க் கொண்டிருந்த வீரன் வெகு வேகமாக திரும்பி வந்தான். அவனுக்கு பின்னால் குடியானவனைப் போல இருந்த யாரோ ஒரு புதிய ஆள் வந்து கொண்டிருந்தான். குதிரை வீரன் காவல் வீரர்களிடம் ஏதோ சொன்னான். அதை கேட்ட அவர்களில் ஒருவன் சிவிகைக்கு அருகில் ஓடி வந்து வெளியே தலை நீட்டி கொண்டிருந்த வல்லபியை பார்த்து, இளவரசி, காத தூரத்திற்கு அப்பால் சிற்றாறு ஒன்று உடைப்பெடுத்து விட்டிருக்கிறதாம். அதனால் இப்போது நாம் செல்லும் சாலை வழியே போய் அந்த ஆற்றை கடக்க முடியாதாம். ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ள இந்த சாலையின் பாலம் உடைப்பு நீரால் பாழ்படுத்தப்பட்டு கிடக்கிறதாம். அதனால் இதோ பிரியும் இந்த சிறு கிளை வழியே போய் திருமானிக்குழி என்ற ஊரை சுற்றி கொண்டு ஆற்றை கடந்து பிறகு இந்த ராஜபாட்டியை பிடித்து கொள்ளலாமாம். உங்கள் யோசனையை கோருகிறார்கள் என்றான் பணிவுடன். இந்த விவரங்களை உங்களுக்கு சொன்னது யார் என்று பீதி குரலில் கேட்டாள் வல்லபி. அதற்கு அந்த வீரன், அதோ நிற்கும் அந்த குடியானவன் தான் வந்து சொன்னான் தாயே. அவன் இப்போது அந்த ஆற்று பக்கம் போய்தான் திரும்பி வருகிறானாம் என்றான். நாம் சேந்த மங்கலத்திலிருந்து வரும்போது பாலம் சரியாகத்தானே இருந்தது என்று கேட்டாள் பரிவாதினி. ஆமாம் அம்மா, ஆனால் சில சமயம் இப்படி திடீரென்று ஆறு உடைப்பெடுத்துக் கொள்வது உண்டுதான் என்று அவன் சொல்கிறான் என்றான் காவல் வீரன். இளவரசி வல்லபி சற்று நேரம் ஏதோ யோசனை செய்துவிட்டு, சரி, அவன் சொல்லும் கிளை வழி பக்கமே திரும்பி புறப்படுங்கள் என்று கட்டளையிட்டாள். உடனே சிவிகை ஆட்களும் மற்ற காவல் ஆட்களும் அந்த கிளை வழி பக்கம் திரும்பி நடக்கலானார்கள். குடியானவன் மட்டும் நேரே ராஜபாட்டையில் நடந்து சென்று மறைந்தான். 7ஆம் நாளின் வளர்பிறை நிலவானதால் 3ஆம் ஜாமம் முடிவடைவதற்குள் அது மேற்கு வானச்சரிவில் இறங்கி மறைந்து விட்டது. எங்கும் ஒரே கரிய இருள் விழுதுவிட்டு தொங்கியது. அந்த இருளை அவ்வனாந்திர பிரதேசம் மேலும் மிகையாக்கி காட்டியது. சிவிகை ஆட்களும் காவல் ஆட்களும் கிளை சாலை வழியே சுமார் கால்காத தூரம் வரை நடந்து சென்றிருப்பார்கள். பிறகு அந்த பாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி ஒரு ஒற்றையடி பாதை போல சிறுத்து விட்டது. இன்னும் சற்று தூரம் போனதும் சிவிகையை சுமந்து கொண்டு நடக்கவே முடியாதபடி பாதை மிக மிக குறுகலாகவும் கரடு முரடாகவும் மாறி கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் காடு சூழ்ந்த ஒரு இடம் போல ஆகிவிட்டது. திகைப்படைந்த காவலாட்கள் அங்கேயே நின்றனர். வல்லபியும் வாதினியும் மோசம் போய்விட்டோமே என்று திகிலடைந்து குலை நடுங்கினர். தயங்கி நின்ற ஆட்கள் மீண்டும் வந்த வழியே திரும்பி நடக்கலானார்கள். ஏதோ சதி திட்டத்தோடுதான் அந்த குடியானவன் தங்களை பாதை மாற்றிவிட்டு போயிருக்கிறான் என்று எண்ணிய காவல் வீரர்கள் எச்சரிக்கையாகி தங்கள் ஆயுதங்களை தயாராக எடுத்து வைத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் கூர்ந்து பார்த்தவாறு நடந்தனர். அப்படி சிறிது தூரம் அவர்கள் திரும்பி நடந்திருப்பார்கள். பக்கத்து புதர்களில் இருந்தும் மரங்களின் மேலிருந்தும் திமுதிமுவென குதித்து வெளியேறிய சுமார் 30-40 பேர்கள் சிவிகையை நோக்கி பாய்ந்து வந்தனர். அடுத்த கணம் காவல் வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி கம்புகளையும் கத்திகளையும் ஈட்டிகளையும் சுற்றி சுழற்றி அவர்களுடன் கடும் போர் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். சிவிகையை சுமந்து நின்ற ஆட்கள் அதை கீழே இறக்கி வைத்துவிட்டு
தத்தம் உடைவாளை உருவிக்கொண்டு சிவிகையின் அருகில் யாரும் நெருங்காதபடி வளையம் போல சுற்றி நின்று வாட்களை கரகரவென்று சுழற்ற ஆரம்பித்தார்கள். இப்போது சிவிகை ஒரு கத்தி பந்தலுக்கு அடியில் இருப்பது போல தோன்றியது. உள்ளே இருந்த வல்லபியும் வாதினியும் ஒருவரையொருவர் கட்டி பிடித்து கொண்டு நடுநடுங்கினர். காட்டிலிருந்து வந்த குண்டர்களுக்கும் காவல் வீரர்களுக்கும் கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. ஈட்டிகளும் வாட்களும் பளீர் பளார் என்று மோதி உராயும் சத்தம் பயங்கரமாக எழுந்து நாலா திசைகளிலும் எதிரொலித்தது. அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு குதிரை வாயு வேகமாக ஓடிவரும் ஒலி கேட்டது. சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த குதிரை இங்கே நெருங்கியும் வந்துவிட்டது. அதன் மேலிருந்து ஒரு வாலிபன் குபீரென குதித்து இறங்கி காடவராயரின் காவல் வீரர்களுடன் சேர்ந்து கொண்டு குண்டர்களை வீராவேசமாக தாக்க ஆரம்பித்தான். ஆனால் அதற்கும் சளைக்காமல் அந்த முரட்டு மனிதர்கள் மூர்க்கமாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து மற்றொரு குதிரை ஓடிவரும் சத்தம் கேட்டது. கண்மூடி கண் திறப்பதற்குள் அந்த இடத்தை நெருங்கிவிட்ட அந்த குதிரையின் மேலிருந்து ஒரு ஆஜானுபாகுவான வாலிபன் கீழே குதித்தான். அடுத்த கணம் அவன் கையிலிருந்த நீண்ட வாள் மின்னலை போல பளீர் பளீரென மின்னி பயங்கர ஓசையுடன் சுழல ஆரம்பித்தது. அவனுடைய அந்த மின்னல் தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியாத குண்டர்கள் சடார் என பின்வாங்கி காட்டில் புகுந்து ஓடிவிட்டார்கள். அந்த இரு வாலிபர்களும் அருகில் நெருங்கி ஒருவர் முகத்தை ஒருவர் உற்று பார்த்து கொண்டனர். உடனே இரண்டாவதாக வந்தவன், "ஓ, நீயா?" என்றான் வியப்புடன். முதலில் வந்தவன் அவனை விட ஆச்சரிய குரலில், "ஹா, நீங்களா?" என்றான். சட்டென அவர்கள் 2 பேரும் தங்கள் குதிரை மேல் ஏறிக்கொண்டு காவல் வீரர்களை பார்த்து, "புறப்படலாம், ராஜபாட்டை வழியாகவே ஊர் போய் சேருங்கள்" என்று சொல்லியவாறு குதிரைகளை தட்டிவிட்டனர். அவை அம்பு போல பாய்ந்து சென்று மறைந்தன. சிவிகை புறப்பட்டது. வல்லபியும் வாதினியும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். ஆனால் அவர்கள் உள்ளத்திலே தக்க தருணத்தில் வந்து தங்களை காப்பாற்றிய அவ்விரு வாலிபர்களும் யாராக இருப்பார்கள் என்ற வினா பெரிதாக எழுந்து நின்றது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.